அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் மெத்தட் ஆஃப் வேரியேஷன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இங்கே கொடுத்துக்கக்கூடிய கொஷின் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்வ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு டேன் ஏஎக்ஸ்னு கொடுத்துருக்கோம். இதை இன்னொரு மெத்தட்லையும் கொடுக்கலாம், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஈக்குவல்ஸ் டு டேன் ஏஎக்ஸ்னு கொடுக்கலாம். சில ப்ராப்ளத்தில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இதே ப்ராப்ளம் டி ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு கூட கொடுத்துருக்கலாம். 4 along with y is equal to tan 2x ன்னு கொடுத்துருக்கலாம். tan 2x அதாவது ஏன்ற பிளேஸுக்கு பதிலாக 2 இருக்கலாம். இல்லைன்னா சில எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு வெறும் tan x கொடுத்துருப்பான். வெறும் tan x. அப்போ இங்கே இடத்துல ஏவோட வேல்யூ 1. ஸோ இந்த காம்பினேஷனில் இந்த மாதிரி காம்பினேஷனில் எந்த எக்ஸாம்பிள் கேட்டாலும் நம்ம இந்த ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணிவிட்டு ஏக்கு பதிலாக 2ஓ இல்லை ஏக்கு பதிலாக 1ஓ ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? சரி, ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன நம்ம ஃபைன் பண்ணணும், ஆக்சிலரி ஈக்குவேஷன் தான் முதல்ல ஃபைன் பண்ணணும் இல்லைங்களா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரீப்ளேஸ் டிக்கு பதிலாக எம் போடுவோம் இல்லைங்களா? அப்போ டிக்கு எம் போட்டு என்ன ஆகும், எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 0 ஆகும். ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கோம், டி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ஆகும். அப்போ எம் ஸ்கொயரோட வேல்யூ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆயிரும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்துடும். கூட -1 இருக்கிறதுனால கட்டாயம் ஐ வந்திருக்கும். ஸோ மைனஸ் இருந்தால் என்ன வந்திருக்கும், நமக்கு கட்டாயம் ஐ இருந்திருக்கும். ஸோ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. சரிங்களா? இது எந்த ஃபார்மெட்டு கூட நம்ம கம்பேர் பண்ணணும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுறதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இது ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்ற ஃபார்மெட்டு கூட கம்பேர் பண்ணணும். ஸோ இதுக்கான காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இருந்துச்சுன்னா இ பவர் ஆல்ஃபா எக்ஸு இல்லைங்களா, இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸு ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸு கூட கம்பேர் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் கம்பேர் பண்ணால் ஆல்ஃபான்ற பிளேஸில் வேல்யூ கிடையாது. அதாவது ஆல்ஃபான்ற பிளேஸில் வேல்யூ இல்லை, அதனால் என்ன பண்ணலாம், 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பீட்டான்ற பிளேஸில் என்ன இருக்குன்னா, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐயோடு சேர்ந்து பீட்டா இருக்குது. அப்போ பீட்டான்றது ஏ மட்டும்தான் வரும், ஐ வராது. ஏன்னா பீட்டா ஐ கூட இருக்குது. அப்போ ஐயும் விட்டுட்டு மீதி எழுதுறது தான் நமக்கு என்னதுங்க, பீட்டா. அப்போ நம்மளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, இ பவர் ஆல்ஃபா, ஸோ இ பவர் 0x into a cos beta value small a. அப்போ a cos ax plus b sin ax. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் எனி வேல்யூ பவர் 0ன்றது என்னன்னா 1 இல்லைங்களா? எனி வேல்யூ பவர் 0, அதாவது a பவர் 0 கூட எடுத்துக்கலாம், வேல்யூ 1. அப்போ இந்த e பவர் ஆல்ஃபா எக்ஸ்ன்றது என்ன ஆயிரும், 1ன்னு ஆயிரும். அப்போ என்ன நம்ம கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, a cos ax plus b sin ax இருக்கும். சரிங்களா? இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, காஸ் ஏஎக்ஸ்ன்றதை y1 எடுத்துக்கிறோம். ரெண்டாவது பி டைம் வரக்கூடியது இதை y2, அதாவது ஏவோட கோஎஃபிஷியன்ட் y1 ஆகும், பியோட கோஎஃபிஷியன்ட் y2 ஆகும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ y1 இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் காஸ் ஏஎக்ஸ். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும் பார்ப்போம், y1 டேஷ் காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆகும் மைனஸ் சைன் ஏஎக்ஸ் வந்துருக்கும். எகைன் ஏஎக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்னா ஒரு ஏ கிடைக்கும். சிமிலர்லி y2ன்றது சைன் ஏஎக்ஸ் இல்லைங்களா? அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y2 டேஷ், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் ஏஎக்ஸ் வந்துருக்கும். ஏஎக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ வந்துருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், ரான்ஸ்கியான் ஃபைன் பண்ணோம், அதாவது டபிள்யூ ஃபைன் பண்ணணும். இப்போ டபிள்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். ஸோ ரான்ஸ்கியான் டபிள்யூ தான் முதல்ல ஃபைன் பண்ணணும். ஸோ டபிள்யூக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, டிட்டர்மினன்ட் y1 y2 y1 டேஷ் y2 டேஷ். சரிங்களா? இப்போ y1ஓட வேல்யூ என்னதுங்க, நமக்கு y1 வேல்யூ காஸ் ஏஎக்ஸ், y2ஓட வேல்யூ sin ax இல்லைங்களா? அதே சமயத்தில் y1 டேஷ்ன்றது மைனஸ் ஏ தூக்கி முன்னாடி வச்சுக்கலாம். ஏ தூக்கி முன்னாடி வச்சுட்டு என்ன ஆயிரும், a
sin ax ஆயிரும். அதே மாதிரி y2 டேஷ்ல a cos ax ஆயிரும். இது சாதாரண மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெண்டு டைமையும் இந்த ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணி என்ன ஆகும், a காசும் காசு என்ன ஆயிரும், cos ஸ்கொயர் ax ஆயிரும், cos ஸ்கொயர் ax. ஸோ மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ல ஒரு மைனஸ் வரும், பட் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் a சைன் அகெயின் சைன் இருக்குது, அப்போ சைன் ஸ்கொயர் ax ஆயிரும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னா ரெண்டுலேயுமே a காமனாக இருக்குது, ஏன்ற டைம் ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. அப்போ காமனாக வெளியே எடுத்து வச்சுட்டா பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் ax இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ax ஆயிரும். ஸோ நமக்கு நல்லா தெரியும் cos ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்னதுங்க 1. அப்போ இங்கே பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னா a மட்டும் இருக்கும். அதாவது ரான்ஸ்கியான் wன்ற வேல்யூ a. இது 2 மார்க்லேயும் நிறைய டைமில் கேட்கலாம். வாட் இஸ் த ரான்ஸ்கியான் வேல்யூ ஃபார் த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ w வேல்யூ ஃபைன் பண்ணுறோம் இல்லைங்களா? அடுத்தது u அண்ட் v ஃபைன் பண்ணணும். uன்றது uக்கான ஃபார்முலா. ஸோ uக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது u ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இன்டெக்ரல் y to capital X minus integral y to capital X divided by w, the Wronskian into dx. இப்போ இந்த xன்றது என்ன கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய RHS. இந்த xன்றது என்ன கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம், tan ax கொடுத்துருக்கோம். இந்த tan axன்றது தான் நம்மளோட கேபிட்டல் எக்ஸ். RHSல என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ தான் யூஸ்வலி கேபிட்டல் எக்ஸ். ஸோ மைனஸ் மைனஸ் இன்டெக்ரல் y2. ஸோ y1ன்றது cos ax, y2ன்றது sin ax. அப்போ sin ax இன்டு கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ்ன்றது tan ax டிவைடட் பை w. wயோட வேல்யூ ஸ்மால் a. இன்டெகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இது ஒரு சாதாரண இன்டெகிரேஷன் தான். இந்த டேர்மை இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு தேவையான ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ இந்த இடத்துல மைனஸ் 1/aன்றது கான்ஸ்டன்ட், டிஸ்டர்ப் பண்ணல. இன்டெக்ரல் sin ax-ஐயும் டிஸ்டர்ப் பண்ணல, sin ax அப்படியே வச்சிருக்கும். tan யூஸ்வலாக டேனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா sin by cos. அப்போ sin ax by cos axன்னு எழுதிக்கலாம். டேனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா sin ax by cos ax dx சும்மா இருக்கும். சரிங்களா? இப்போ மேலே என்ன ஆயிரும், மைனஸ் 1/a டிஸ்டர்ப் பண்ணல, இன்டெகிரேஷன் அப்படியே தான் இருக்குது. சைன் அகைன் சைன் என்ன ஆயிரும், சைன் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ சைன் ஸ்கொயர் ax ஆயிரும். மேலே கீழே என்னன்னு பார்த்தீங்கன்னா cos axன்னு இருக்கும், கீழே cos ax dxன்னு இருக்கும். ஸோ நமக்கு டேரெக்டாக சைன் ஸ்கொயர் ax பை cos axக்கான இன்டெகிரேஷன் ஃபார்முலா தெரியாது. அப்போ இது சிம்பிளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ யார் சிம்பிளை பண்ண முடியும்னா சைன் ஸ்கொயர் தான் டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஸோ சைன் ஸ்கொயருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் சைன் ஸ்கொயர் தீட்டா இல்லைங்களா? 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ இந்த சைன் ஸ்கொயர் மட்டும் மாற்றிருக்கேன், சைன் ஸ்கொயர் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மாற்றிருக்கேன். சரிங்களா? கீழே இருக்கக்கூடிய காஸ் ஏஎக்ஸை டிஸ்டர்ப் பண்ணல, இன்டூ டிஎக்ஸ் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்மை ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ மைனஸ் 1/a டிஸ்டர்ப் பண்ணல அப்படியே தான் இருக்குது. இன்டகிரேஷனில் ரெண்டு டேர்மும் உடைக்கிறேன். இன்டகிரல் ஒரு டேர்ம் என்னென்னா இந்த 1ன்றது ஒரு டேர்ம், அதாவது 1 பை காஸ் ஏஎக்ஸ்ன்றது ஒரு டேர்மாகவும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் பை காஸ் ஏஎக்ஸ் ரெண்டாவது டேர்மாக பிரிக்கிறேன். ரெண்டு டேர்மாக நான் பிரிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ இங்கே என்னன்னா காஸ் ஸ்கொயர் ஏஎக்ஸ் இருக்குது, காஸ் பவர் 2 இருக்குது, இங்கே வெறும் காஸ் பவர் 1 இருக்குது. அப்போ ரெண்டையும் கட் பண்ணிட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/a இன்டெக்ரல். ஸோ 1 காஸ் மேலே போயிடுச்சுன்னா ஆயிரும், 1 காஸ் மேலே போயிடுச்சுன்னா சீக்கண்ட் ஆயிரும். இப்போ சீக்கண்ட் ஏஎக்ஸ் இருக்கும். பேலன்ஸ் டைம் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு பவர் காசோட பவர் 1 கட் பண்ணிட்டோம், அப்போ ஒரு காஸ் ஏஎக்ஸ் மட்டும் இருக்கும் இன்டூ டிஎக்ஸ். சரிங்களா? இது சிம்பிள் தான், நமக்கு நல்லாவே தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸ் 1/a அப்படியே இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணல. இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்ட் ஏஎக்ஸுக்கான ஃபார்முலா, ஸோ சீக்கண்ட் ஏஎக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா 1/a log மாடுலஸ் சீக்கண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ax, சீக்கண்ட் ஏஎக்ஸ் ப்ளஸ் tan ax, இது சீக்கண்ட் ax, இன்டகிரேஷன் ஆஃப் சீக்கண்டுக்கான ஃபார்முலா 1/a log சீக்கண்ட் ax ப்ளஸ் tan ax மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் காஸ், இந்த மைனஸ் டிஃபால்ட் ஆகிருக்கு. இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏஎக்ஸ் தான்.
இன்டகிரேஷன் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ் சைன் ஏஎக்ஸ் கூட என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பை ஏ வந்திருக்கும். ஸோ அந்த ஏஎக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ வந்திருக்கும். ப்ளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இப்போ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 1/a காமனாக இருக்கும். ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 1/a காமனாக இருக்கும். ஸோ மைனஸ் 1/a ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் ஒரு 1/a வரும். அப்போ என்ன ஆகும், 1/a ஸ்கொயர் வேணால் எழுதிக்கலாம். அப்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே லாக் மாடுலஸ் சீக்கண்ட் ஏஎக்ஸு ப்ளஸ் டேன் ஏஎக்ஸ் இருக்கும். டேன் ஏஎக்ஸு ஆசிரியஸ் இருக்கக்கூடிய மைனஸ் சைன் ஏஎக்ஸ் காமனாக இருக்கும். ப்ளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். இது என்னன்னு கேட்டிங்கன்னா u. அடுத்து என்ன ஃபைன் பண்ணணும், v ஃபைன் பண்ணணும். ஸோ u முடிச்சிட்டோம், v ஃபைன் பண்ணணும். ஸோ vக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ vக்கான ஃபார்முலா இன்டகிரேஷன் y1 கேபிட்டல் X டிவைடட் பை ரான்ஸ்கியான் w இன்டு dx. ஸோ y1 என்னன்னு கேட்டிங்கன்னா cos ax. y1 என்னன்னு கேட்டிங்கன்னா cos ax. xோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா tan ax. xன்றது RHS. tan ax by Wronskian w value small a into dx. As it is last one பிரிச்ச மாதிரி அதே மாதிரி பிரிக்கிறோம். 1/a டிஸ்டர்ப் பண்ணல, வெளியே எடுத்து கான்ஸ்டன்ட் வெளியே வச்சிட்டோம். cos ax டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கோம். tan ax as it is sin ax divided by cos ax பிரிச்சிட்டோம் into dx. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காசு என்ன ஆயிடும், கட் ஆயிடும். மேலே cos ax இருக்கு, கீழேயும் cos ax இருக்கு. இப்போ பேலன்ஸ் டைம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/a இன்டகிரேஷன் ஆஃப் சைன் ஏஎக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் சைன்றது நமக்கு ரொம்ப சிம்பிள், நமக்கு நல்லா இருக்கு தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன்ன்றது என்ன, ஸோ 1/a அப்படியே இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன்ன்றது மைனஸ் காஸ், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன்ன்றது மைனஸ் காஸ் ஏஎக்ஸ். ஏஎக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஏ வந்துருக்கும். ப்ளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் கூட போட்டுக்கலாம். இல்லை இது மறுபடியும் ரிவர்ட் பண்ணணும்னா மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், ஸோ வெளியே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு 1/a இருக்குது. அப்போ என்ன ஆகும், மைனஸ் 1/a ஸ்கொயர் எலாங் வித் காஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எனி இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட். ஸோ இது பிக்கான ஃபார்முலா. ஸோ ஃபைனல் ஆன்சர் எழுதணும்னா இல்லைங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது y ஈக்குவல்ஸ் டு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் u எலாங் வித் y1 plus v along with y2 தான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன இப்போ தான் ஃபைன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னதுங்க, a cos ax plus b sin ax. இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கானது. ப்ளஸ் யூவோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/a ஸ்கொயரா, u வேல்யூ வச்சுருக்கோம் இல்லையா, மைனஸ் 1/a ஸ்கொயர் லாக் டேர்ம். இப்போ u வேல்யூ மைனஸ் 1/a ஸ்கொயர் இன்டு லாக் மாடுலஸ் சீகண்ட் ax ப்ளஸ் tan ax மைனஸ் sin ax. இது u வேல்யூ இன்டு sin ax. இது u வேல்யூ. u எல்லாமே y1 வேல்யூ என்னதுங்க, cos ax. அதாவது இந்த டேர்ம் u. ஸோ இந்த டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா u, இது y1. அதே மாதிரி v y2 போகணும் இல்லைங்களா. இப்போ vயோட வேல்யூ என்னதுன்னு பார்த்தா v வேல்யூ மைனஸ் 1/a ஸ்கொயர் cos ax v இன்டு y2 வேல்யூ sin ax. சரிங்களா, இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஸோ இது v, இது y2. சப்போஸ் ஆன்சரில் முன்னாடி நம்ம கேட்ட சம் வேணும்னு ஃபீல் பண்ணால் என்ன சம்னா d ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்டூ, இது ரீமார்க் மட்டும் போடலாம், இல்லை நோட்னு போட்டாலும் சரி, இல்லை டிடக்ஷன் போட்டாலும் சரி. d ஸ்கொயர் ப்ளஸ் 1 எல்லாம் வித் y இஸ் ஈக்குவல் டு tan ax இருந்துச்சுன்னா, tan x மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சரில் ஏக்கு பதிலாக 1 போட்டால் தேவையான ஆன்சர் கிடச்சி. சப்போஸ் d ஸ்கொயர் ப்ளஸ் 4 கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக 2 போடணும். என்ன கொடுக்குறோமோ அது ஒர்க் பண்ணால் போதும். சரிங்களா, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி.